ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மகிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நம்பர் தான். என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி அந்த வேல்யூ எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மார்க் எடுத்துக்கிட்டீங்க, ஸ்டூடெண்ட் மார்க் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எப்படி வந்து மற்ற நம்பர்களோட இருக்கிற நம்பரோட வந்து க்ளோஸாக இருக்குதா, பக்கத்தில் இருக்கா, இல்லை தூரமாக இருக்குதா, இல்லையா ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்குது, அதுதான் வந்து இது. ஸோ அதான் போட்டிருக்கு. A lower standard deviation means that most of the numbers are closer to the mean, அதாவது ஆவரேஜ் வேல்யூ. A higher standard deviation means என்னது, that values are spreaded out over a wide range. ஓகே, பக்கத்தில் இருக்குமா இல்லை தூரத்தில் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ வேரியன்ஸ் இதில் இன்னொன்று என்னென்னா வேரியன்ஸ், இதுவும் வந்து ஒரு நம்பர் தான். இதுவும் எப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதோடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இதில் வேரியன்ஸாக கிடைக்கிற ஸ்கொயர் ரூட்டு தான் என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வேரியேஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னா சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிக்மாவும் வேரியன்ஸுக்கு வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோடைய சிம்பிள் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. ஓகே, சரி, இப்போ வேரியன்ஸ் எப்படி ஆக்சுவலாக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வேரியன்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம மார்க் இருக்குது, ஒரு 5 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 67, 75, 82, 45, 89 மார்க் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே, மீன் அப்படின்னா என்ன, இதோடைய கூட்டுத்தொகையும் டிவைடட் பை எவ்வளோ நம்பர்ஸும். ஸோ 5 மார்க் இருக்குது, 5 பேருடைய மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா, அதாவது மீன் எடுத்தீங்க அப்படின்னா 71.6. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு. இந்த மீனை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட இருக்கிற மார்க்கோட என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா. ஸோ -4.6. அடுத்தது வந்து 75 வந்து 71ஓட கூட தான். ஸோ 3.4, 10.4, இப்படி நம்மளுக்கு 5 நம்பர். இந்த நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணும், ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக மாறிடும் இல்லையா, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மறுபடியும் கூட்டணும். ஓகே, அதாவது இந்த தான் வந்து என்ன அப்படின்னா வேரியன்ஸ். ஸோ இது கூட்டி இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 230 அப்படின்னு வரும். ஸோ இந்த 230ங்கிற வேல்யூ வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3 ஸ்டெப்பு பண்ணியிருக்கோம். இது வந்து பைத்தானில் எப்படி ஒரு லைனில் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத நம்ம இப்போ நிச்சயலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பைத்தானில் எப்படி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பையை இம்போர்ட் பண்ணிவிட்டு மார்க்கை வந்து அறையில் கொடுத்துட்றோம். அப்புறம் வேரியன்ஸ், ஸோ இதோடைய மார்க் வேரியன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, சொல்லிவிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம அங்கே மேனுவலாக பார்த்தா அந்த ஸ்கோர் வந்துடும். ஓகே, 230.24 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதான் நம்ம அங்கே பார்த்தது. ஓகே, வாங்க மறுபடியும் அந்த பிபிடிக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தது பைத்தானில். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் அது என்ன பண்ணுது, வெறும் ஒரு வேரியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு என்ன செஞ்சிருது, அது கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்தது. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அதை சம் பண்ணோம், ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம், மீன் கண்டுபிடிச்சோம், அப்புறம் மைனஸ் பண்ணோம், ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருந்தோம். மைனஸை பண்ணதை ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சம் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கோம், அதை 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, சரி, இப்போது எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது அப்படின்னா இதோடைய ஸ்கொயர் ரூட். ஸோ இதோடைய ஸ்கொயர் ரூட்டு தான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேயா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 15.1736 அப்படி சொல்லிட்டு இது நிறையா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நிறையா இருக்கும், நம்ம அதுக்கெலாம் வேண்டாம். ஸோ கொஞ்சம் நியரஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், 15.5 எலமெண்ட்டு மட்டும் அதுக்கப்புறம் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம
பைத்தானில் போய் இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுறேன். சேம் அதே தான், பட் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டிடி, ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்டிடி அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும், ரன் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வந்துடும். ஓகே, 6 வரைக்கும் அங்கே இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதுதான். ஸோ இவ்வளோ ஒர்க் நடக்கிறத இது என்ன பண்ணுது, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சிருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்படி மிஷின் லேர்னிங்கில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நிறைய எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்காங்க, எப்படி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.